கொடைக்கானலில் ஹெவி வாரஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. யாருமே இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இங்கே வந்து கண்ணாடி கிளாஸ் தான் மேண்டிட்டரி. வந்துட்டு 100% வெஜிடேரியன். அதான் இட்டாலியன் குசினில் வெஜ்ஜு போல். நம்மளை மாதிரி கறி மீன் சாப்பிட்றவங்களுக்கு இது உகந்தது அல்ல. சோத்துல சாம்பாரா, அப்ப கறி குழம்பு. வெஜிடேரியனாக சாப்பிட வந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆம்பியன்ஸ் இஸ் குட். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு போனோம். ஸோ நம்ம போய் நம்ம ரஃபீக் அலிம் சார்ட்ட பேசிட்டு எங்கே தொழுவ போகிறோங்கிறத அவர்கிட்ட போய் கேட்போம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அலிம் சா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ எங்களை எங்கே தொழுவ கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள். வலைக்கும் சலாம். கொடைக்கானல் நாயுடுபுரம் வாஜித் காட்டேஜில் இப்போ நம்ம குடியிருக்கோம். வாஜித் காட்டேஜ் நல்ல ஒரு அழகான காட்டேஜ். இன்றைக்கி ஜும்மாவை நிறைவேற்றுறது மிகப்பெரிய ஒரு வாஜிபான கடமையாக இருக்குது. அதனால் பக்கத்தில் இது கொடைக்கானலோட நாயுடுபுரத்தில் பக்கத்தில் வாஜித் காட்டேஜ்லேருந்து ஒரு 10 ஸ்டெப்பு நடந்தோம்னாக்கா ஜும்மா மஸ்ஜித் இருக்குது. அங்கே அழகான முறையில் பயான தொழுகையில் நல்லா நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அதில் போய் கலந்துக்கிட்டு நம்ம திரும்ப மீதே வாஜித் காட்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். இந்த ஜும்மாவோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சின்னதாக சொல்லுங்கள். ஜும்மாவுடைய நாள் வந்து படைக்கப்பட்ட நாட்களிலே, மாதத்திலேயே, வாரத்திலேயே மிக முக்கியமான நாள். அதனால் நல்லா குரானில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதா நூதி அலி சலாத்தி மீ யௌமில் ஜும்மா தினத்தன்று இறைவனை வணங்குவதற்கு உங்களுக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்கள், சொந்த வேலைகள்லாம் திறந்துட்டு அல்லாவை வணங்குவதற்காக பள்ளியை நோக்கி, ஜும்மா மஸ்ஜிதை நோக்கி நீங்கள் செல்லணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்தில். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவது நம் மீது ஒரு பொறுப்பாக அவசியமாக உள்ளன. இந்த வாரத்தில் நம்ம ஜும்மாவை தொழுது நம்ம இந்த கடமையை நிறைவேற்றிட்டோம்னா அடுத்த வாரம் ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை வரும் வரையிலும் நம்ம படைத்த அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான், பொறுப்பேற்று பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அழகான தினம்தான் இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய யௌமுல் ஜும்மா, இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தினமாக உள்ளன. ஜும்மா நேரத்தில் வியாபாரம் பேசுகிறதோ இல்லைன்னா வந்துட்டு தொழில் ரீதியாக பண்ணுறதோ அதை பண்ணக்கூடாதுப்பாங்களா? அப்படியா? ஆமாம். ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டது அப்படின்னாக்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வியாபாரம் செய்வதோ மற்ற நம்முடைய சுய வருமானத்துக்காண்டி வேறு ஏதாவது தேடுதலில் ஈடுபடுறதோ அது வந்து நம்ம மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி நீங்கள் கேட்டதுனால, ஜும்மா தினத்தன்று காலைல சுபுகு தொழுதுட்டாலே பயணத்தை கூட நமக்கு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஷரியத்தை நமக்கு சொல்லுது. அலிம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவை தொழுவிட்டு அடுத்தது முக்கியம் சாப்பாடு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு லஞ்சுக்கு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். வாங்க நம்ம ஜும்மாவுடைய தொழுகை பள்ளியாசலில் போய் தொழுதுட்டு திரும்ப வந்து நம்ம பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான ஹோட்டல் இருக்குது, நம்ம இஸ்லாமிய முஸ்லீம் சகோதரருடைய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் நம்மளுடைய லஞ்சை நம்ம முடிச்சுக்கிடுவோம். வாங்க இன்ஷா அல்லாஹ்.